வணக்கம். நான் மெய் ஜோதிட ஆலோசகர் கே கார்த்திகேயன் கள்ளக்குறிச்சியிலிருந்து பேசுகிறேன். இன்றைக்கு நாம் பார்க்க போகும் தலைப்பு சப்தரிஷி நாடிக்கும் பாரம்பரிய ஜோதிடத்திற்கும் இடையே உள்ள வித்தியாசங்கிறது எங்கெங்கே முரண்படுகிறது நம்ம பார்ப்போம். சரி, இப்பொழுது சப்தரிஷி நாடி சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, லக்னம் நின்ற நட்சத்திர அதிபதி, லக்னாதிபதி நின்ற நட்சத்திரம். இப்போ லக்னாதிபதி ஒரு இடத்துல இங்கே ஒரு இதுக்கு ஒரு வச்சுக்கோ. இப்போ இங்க இருக்கார் புதன், இல்லை இங்க வச்சிருக்கோம், இங்க இருக்கார். இந்த புதன் என்ற நட்சத்திர அதிபதி என்னங்க, இந்த புதன் என்ற ஆயுள் இப்ப பூசத்துல நிற்கிறான். இந்த பூசம் என்ற நட்சத்திர அதிபதி லக்னத்திற்கு 6, 8, 12 இருந்தால் எப்படி சப்தரிஷி நாடி சொல்றது, வாழ்க்கை போராட்டமாக இருக்கும், எதிலும் அவ்வளவு சுலபமாக இவன் அடைய முடியாது என்பது. இதே 2ஆம் அதிபதி எங்கிருக்கிறானோ, இப்ப எங்க இருந்தாலும் சரி, எந்த வீட்டில் இருந்தாலும் சரி, அந்த 2ஆம் அதிபதி நின்ற நட்சத்திர அதிபதி 6, 8, 12 இருந்தால் அந்த குடும்பம் சிறக்காது. அந்த குடும்பத்தால் பல சிக்கல்களை ஜாதகன் சந்திக்கிறான். சுகர் நாடி சொல்றது, சாரி, சப்தரிஷி நாடி அல்லது சுகர் நாடி. இங்கே 3ஆம் அதிபதி எங்க இருந்தாலும் சரி, அந்த 3ஆம் அதிபதி நின்ற நட்சத்திர அதிபதி 6, 8, 12 இருந்தால் முயற்சிகள் பிரச்சனைக்குரியதாகவும் அவமானத்துக்குரியதாகவும் முயற்சியை விட்டு விலகக்கூடிய சூழ்நிலையும் இருக்கிறது. அந்த முயற்சியால் பலனளிக்காது என்பது சொல்லுகிறது சுகர் நாடி. 4ஆம் அதிபதி எங்கிருந்தாலும் சரி, இந்த லக்னத்திற்கு அந்த 4ஆம் அதிபதி நின்ற நட்சத்திர அதிபதி 6, 8, 12 இருந்தால் சுகம் கிடைக்காது, சுகத்தை அனுபவிக்க முடியாது. சுகத்தால் அவமானங்களும், சுகத்தால் பிரச்சனைகளும், சுகத்தால் செலவுகளும், இழப்புகளும், சுகத்தை விட்டு விலகக்கூடிய சூழ்நிலையும் இருக்கும் என்று சொல்கிறது. 5ஆம் அதிபதி எங்கிருந்தாலும் சரி, அந்த 5ஆம் அதிபதி நின்ற நட்சத்திர அதிபதி 6, 8, 12 இருந்தால் குழந்தைகளால் எந்த விதமான பிரச்சனைகளும் அடைய முடியாது, அறிவால் எந்த பிரச்சனையும் அடைய முடியாது, காதலால் எந்த விதமான பிரச்சனைகளும் அடைய முடியாது, கற்பனைகளால் எந்த விதமான நல்லதும் நடக்காது, கேளிக்கைகளால் எல்லா நன்மையும் நடைபெறாது, போட்டி பந்தய தேர்வுகளில் எந்த நன்மையும் நடைபெறாது என்பது சொல்லுகிறது. 6குடையவன் எங்கிருந்தாலும் சரி, அந்த 6குடையவன் என்ற நட்சத்திர அதிபதி அந்த லக்னத்துக்கு 6, 8, 12 இருந்தால் போராட்டத்தால் பிரச்சனைகள் வருகிறது, போராட்டத்தால் அவமானம் வருகிறது, போராட்டத்தால் விலகக்கூடிய போராட்டத்தை விட்டு விலகக்கூடிய சூழ்நிலைகள் வருகிறது. இங்கே 7குடையவன் யாரா இருந்தாலும் சரி, அந்த 7குடையவன் என்ற நட்சத்திர அதிபதி அந்த லக்னத்திற்கு 6, 8, 12 இருந்தால் திருமண வாழ்க்கை பிரச்சனைக்குள்ளாகிறது, அவமானத்திற்குள்ளாகிறது, அசிங்கத்திற்குள்ளாகிறது, திருமணத்தை விட்டு விலகக்கூடிய சூழ்நிலை வருகிறது. 8குடையவன் இந்த லக்னத்துக்கு எங்கிருந்தாலும் சரி, 8குடையவன் என்ற நட்சத்திர அதிபதி 6, 8, 12 இருந்தால் கஷ்டங்கள் பிரச்சனைகள் அடிப்படையில் வருகிறது. கஷ்டங்களை விட்டு கஷ்டங்களால் துன்பங்களை அடையக்கூடிய, ஜெயிலுக்கு போகக்கூடிய சூழ்நிலை வருகிறது. இவ்வளவுதான். 9குடையவன் யாரோ அவன் லக்னத்துக்கு எங்க இருந்தாலும் சரி, அந்த 9குடையவன் என்ற நட்சத்திரத்திற்கு 6, 8, 12 இருந்தால் முன் யோசனையால் பிரச்சனைகள், ஒழுக்கத்தால் பிரச்சனைகள், அவமானங்கள். கவனிங்க. அதே மாதிரி மேற்படிப்புகள் சார்ந்த பிரச்சனைகள், அசிங்கங்கள், அவமானங்கள், மேற்படிப்பு விலகக்கூடிய சூழ்நிலை, தந்தை வழி உறவுகளால் வரக்கூடிய பிரச்சனை, தந்தையால் வரக்கூடிய பிரச்சனைகள், அவமானங்கள் வந்துடும். ஒழுக்கம் சார்ந்த, முன்யோசனை சார்ந்த, சந்தை சார்ந்த, ஆன்மீகம் சார்ந்த வந்துடும். இதில் பிரச்சனைகள் வரும்போது வரும். 10குடையவன் இந்த லக்னத்துக்கு எங்க இருந்தாலும் சரி, அந்த 10குடையவன் என்ற நட்சத்திர அதிபதிக்கு நட்சத்திர அதிபதி 6, 8, 12 இருந்தால் தொழிலால் பிரச்சனைகள், அவமானங்கள் விட்டு விலகக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுகிறது. 11குடையவன் எங்கிருந்தாலும் சரி, அந்த 11குடையவன் என்ற நட்சத்திர அதிபதி 6, 8, 12 இருந்தால் என்ன நினைக்கிறாயோ அதில் பிரச்சனைகளும் அவமானங்களும் விலகுதலும், நினைத்ததை விட்டு விலகக்கூடிய சூழ்நிலையில் முடிகிறது. 12குடையவன் எங்கிருந்தாலும் சரி, அந்த 12குடையவன் என்ற நட்சத்திர அதிபதி 6, 8, 12 இருந்தால்
செலவுகள் பிரச்சனைகளாக மாறுகிறது, செலவுகள் அவமானங்களாக மாறுகிறது, செலவுகள் இழப்புகளாக மாறுகிறது, தூக்கம் சரியாக வருவதில்லை, தூக்கத்தால் துடைக்கிறான். இதுதான் உண்மை. இது சுகர் நாடி என்று சொல்லப்படுகிறது. சுகர் நாடி விதி இதுதான். இது சுகர் நாடி விதியா? இது சுகர் நாடியாது. நாடி என்பது ஒரு மனிதனின் காரணத்துவங்களை வைத்து விளக்கக்கூடியது. இது சுகர் நாடி என்று சொல்லி பித்தலாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். சுகர் நாடி அல்ல இது. நாங்க பாவக்கட்டம் கொண்டு வந்துட்டோம். இது எப்படி நீங்க சுகர் நாடி சொல்லலாம்? பாவக்கட்டங்கள். எந்த பாவக்கட்டங்களில் ஒரு நாங்க எப்பயோ போட்டோம். லக்னங்கள், பாவக்கட்டங்கள், கோள்கள் நின்ற பலன்கள், கோள்கள் பாவங்களில் நின்ற பலன்கள், பாவாதிபதிகள் மாறி நின்ற பலன்கள், செல்வ யோகங்கள், அரச யோகங்கள், அதே மாதிரி சேடினல் டைமு, கிரீன்விச் மீன் டைமு, லோக்கல் மீன் டைம் என்ற கணக்குகளையும் கொடுத்து பாவங்களையும் கொடுத்து பாவங்கள் படி இயங்குது என்று நாங்கள் சொல்லக்கூடிய நாங்கள், ஆனால் நீங்கள் என்ன சொல்றீங்க? சுகர் நாடி என்று சொல்கிறீர்களே, எப்படி? இதுதான் சுகர் நாடியா? நாடி என்பது வேறு. இது ஒரு பாரம்பரியமாக வரக்கூடிய நடைமுறையின் நாடி என்று சொல்லி மக்களை குழப்பிக் கொண்டிருக்கிறீர்கள். இது நாடி அல்ல, இது பாவக்கட்டம். பாவக்கட்டம் தான் இந்த நட்சத்திராதிபதி. இது பாவக்கட்டம். ஒவ்வொரு எந்த பாவத்தை இருக்கிறது அந்த பாவம் சார்ந்துதான் ஒவ்வொரு கோள்களும் வேலை செய்கிறது. பாவகப்படிதான் இயங்குகிறது என்று நாங்கள் எப்பயோ சொல்லிட்டோம். ஆனால் நீங்கள் இதை சுகர் நாடி என்கிற பேரில் நாங்கள் தான் கண்டுபிடித்தோம். பாவக்கட்டம் நாங்க பாவக்கட்டம் சொல்லி எவ்வளவு நாள் ஆச்சு. ஆனால் நீங்க சுகர் நாடியில் மாத்திருக்கிறீங்க. இது நாடி அல்ல, இது பாவக்கட்டம். பாவகப்படி இயங்குகிறது என்பதை மறைமுகமாக பித்தலாட்டத்தனத்தை நீங்கள் சுகர் நாடி என்ற பெயரில் வெளிப்படுத்துகிறீர்கள். பாவகப்படித்தான் இயங்குகிறது ஒரு கோள் அப்படிங்கிறது இப்ப சொன்னது பூரா இப்ப நான் சொன்னேன். அது பாவகம். 12 பாவகப்படி ஒவ்வொரு கோளும் இயங்குகிறது. ஒவ்வொரு கோள்களும் பாவகங்களை இயக்குகிறது. பாவகங்கள் அடிப்படையில் தான் பலன்கள் நாங்க எப்பயோ சொல்லிட்டோம். ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? இது சுகர் நாடி விதி. இந்த நாடி இப்படித்தான் இருக்குது. சுகர் நாடி எங்கிருந்து வந்தது? பாரம்பரியம் இதுல எப்பயும் நாங்க சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனால் நீங்க இது நாடி என்று சொல்லுகிறது எனக்கு குழப்பம். இது நாடி விதி. இது நாடி விதிலாம் கிடையாதுங்க. நாங்க விதிச்சது. அது நாடிலாம் விதிக்கல, இது நாங்க விதிச்சது. சரி, இப்போ நீங்க பலன் சொல்றீங்க. எப்படி பலன் சொல்றீங்க அப்படின்னா, இங்கே கன்னி லக்னம், 7 கூடையவன் திரிகோணத்தில் இருக்கிறான். இது திரிகோணம், ரைட், இல்லைன்னு சொல்லல. 2 கூடையவன் திரிகோணத்தில் இருக்கான் 5ல், நான் இல்லைன்னு சொல்லல. 9 கூடையவன் திரிகோணத்தில் இருக்கிறான், நான் இல்லைன்னு சொல்லல. இப்ப பிரச்சனை அது அல்ல. 6, 8, 12ஆம் அதிபதியில் எங்கு சேர்ந்தாலும் பிரச்சனைகள் என்பது மாற்று கருத்து அல்ல. ஆனால் குணத்தை அடிப்படையாக கொண்டு பலன் சொல்லுங்கள். இங்க அஷ்டமாதிபதி காரத்துல நிக்கிறான், சுக்கிர விரையாதிபதி சாரத்துல நிக்கிறான். நாங்க இது இல்லைன்னு சொல்லலையே. உண்மை என்ன? எது உண்மை? இங்க கவனிச்சு பாருங்க தயவு செஞ்சு. ஒரு ஜோதிடத்துல 2 கூடையவன் சூரியன் சாரத்துல நிக்கிறான். அப்ப உத்திராடம் நட்சத்திரத்தில் இருக்கிறான். அப்பொழுது சூரியனும் கூட இருக்கிறான். பேச்சு எப்படிங்க இருக்கும்? ஜாதகி அதிகாரத்துடன் தான் தன்னுடைய பேச்சை வெளிப்படுத்தக்கூடிய பெண்ணாக இருப்பாங்க. நிர்வாகம் சார்ந்த பேச்சுக்கள் இருக்கும், மெதுவாக இருப்பாங்க. ஆனால் பேச்சு அதிகாரத்துடன் தான் அந்த பேச்சு இருக்கும். நிர்வாகம் சார்ந்த அந்த பேச்சு இருக்கும். தலைமை சார்ந்து தான் பேசுவாங்க, கட்டளை சொல்றத தான் பேசுவாங்க. அப்போ அதிகாரம் அங்கே வெளிப்படுகிறது, நிர்வாகம் அங்கே வெளிப்படுகிறது, தலைமை அங்கே வெளிப்படுகிறது, ஆளுமை அங்கே வெளிப்படுகிறது. கவனிங்க. ஆனால் அவன் விரையாதிபதி. இங்கே அந்த பெண்
இதன் சாரம், நான் சொல்வதை நீ கேட்கவில்லை என்றால் உன்னிடம் நான் வாழ முடியாது. எப்படிங்க? நான் அடுத்தவர்களை அடக்கியாள நினைப்பவன் சூரியன். அப்ப இந்த பெண் தன் பேச்சுக்கு கேட்க வேண்டும் என்று அந்த ஆணிடம் சொல்லும் பொழுது அந்த குரு என்ற அந்த ஆண் செவ்வாய் சாரத்தில் இருக்கும் பொழுது, செவ்வாய் என்பது ஆளுமை. இங்கே இது ஒரு ஆளுமை, இங்கே ஒரு ஆளுமை. முரடன், வேகமானவன், வீரியமானவன். பாருங்க, செவ்வாய் இரத்த வெறி பிடித்தவன் செவ்வாய். அப்ப பட்டாசு பொறிந்து தள்ளுவது போல பேசுபவன் செவ்வாய். அப்படி இருக்கும் பொழுது அதிகாரம், நான் என்ன சொல்கிறேனோ அதைத்தான் நீ கேட்க வேண்டும் என்று இந்த பெண் செயல்பாடு இருக்கும் பொழுது, அந்த ஆண் செவ்வாய் சாரத்தில், அதாவது வேகமும் வீரியமும் முரட்டுத்தனம் இருக்கும் பொழுது ஒரு முரடன் கட்டுப்படுவானா? இந்த பெண் நான் என்ன கட்டளை இடுகிறேனோ அதுவே சாசனம் என்று பேசக்கூடிய பெண். இவன் முரடன், நீ எல்லாம் ஒரு ஆளா நான் கட்டுப்பட முடியாது என்று சொல்லக்கூடிய பெண் ஆண். அப்பொழுது இருவர் மனமும் இணையுமா? இருவரும் இணைவார்களா? குடும்பத்தோடு இந்த பெண் ஒட்ட முடியுமா? குடும்ப அங்கத்தினர்களோடு ஒட்ட முடியுமா? யார் பேச்சை, தான் சொல்வதை யார் கேட்கிறார்களோ அவர்களைத்தான் இந்த பெண் கூட வைத்துக் கொள்வாள். அப்ப என் பேச்சை கேட்க நீ உனக்கு என்னடா வேலை அப்படின்னு கருத்து வேறுபாடு வந்து பிரியாதா? விரையாதிபதி என்று நான் மறுக்கவில்லை, ஆனால் சூரியன் சாரம் அதை நம்ம கவனிக்கிறதே கிடையாது. விரையாதிபதி விரையாதிபதி என்னங்கடா விரை, அது இல்லைன்னு நாங்க சொல்லல. சூரியன் ஆளுமை, அதிகாரம் எங்கே இருக்கிறதோ, நிர்வாகம் எங்கே இருக்கிறதோ, நான் என்ன சொல்கிறேனோ அதைத்தான் கேட்க வேண்டும் என்று அந்த பெண் விரும்புகிறாளோ அங்கே குடும்பம் உருப்படாது. விட்டு கொடுத்து போகும் மனப்பான்மை இல்லாத இந்த பெண் குடும்பம் நடத்துவாளா? இங்கே பாருங்க, இந்த குரு செவ்வாய் சாரத்தில் இருக்கும் பொழுது அந்த செவ்வாய் முரடன் அல்லவா? நெருப்பை கக்குபவன் அல்லவா? இப்படி இருக்கும் பொழுது இங்கே முரண்பாடுகள் வந்து சேர்க்கிறது. குண விசேஷம் இல்ல, முரண்பாடுகள் வந்து சேரும் பொழுது இவர்கள் பிரிகிறார்கள். இந்த பெண்ணிற்கு எத்தனை கல்யாணம் பண்ணாலும் நிற்காது. காரணம் இங்கே குணங்களே. குணம் என்பது, குணமே பிரதானம். இங்க இந்த என்ன சொல்றது, இந்த நட்சத்திர விதி 6, 8, 12, இது 6, 8, 12 அங்கே அது ஒரு பக்கம் இருக்கட்டும். யார் சாரத்தில் நிற்கிறான் அவன் யார்? அப்பொழுது இந்த பெண்ணிற்கு யார் கல்யாணம் செய்து வைத்தாலும் இந்த பெண் வாழ மாட்டான் அர்த்தம். கவனிக்கணும். அதே மாதிரி இவன் இங்க பாருங்க, செவ்வாய் சாரத்தில், செவ்வாய் என்பது ஏன் தோஷம் என்று நாங்கள் சொல்கிறோம்? கோபப்படுபவன், முட்டாள், வீரியம் உடையவன், முரட்டுத்தனம் உடையவன், அடிக்க கை போங்குபவன், இரத்த வெறி பிடித்தவன், விட்டு கொடுக்கும் மனப்பான்மை இல்லாதவன், நெருப்பை கக்குபவன், நெருப்பால் அனைவரையும் பொசுக்குபவன். அப்போ ஒரு நெருப்பு கிரகம், இன்னும் ஒரு நெருப்பு கிரகம் உண்ட நட்சத்திரம் சூரியன். சுக்கிரன் சூரியன் சாரத்தில் இருக்கிறது. இங்கே குருவும் செவ்வாய் சாரத்தில் இருக்கிறது. 2 நெருப்புகளும் ஒன்றாக இணையும் போது நெருப்பு, இது நான் தான், இந்த நெருப்பு சொல்லும், இது நான் தான் என்று சொல்லும். நெருப்பு விட்டு கொடுத்து போக மனப்பான்மை நெருப்புக்கு வருமா? இந்த சூரியனுக்கும் செவ்வாய்க்கும் கவனிய, நெருப்பிற்கு
கொடுத்து போகும் மனப்பான்மை வருமானம் எங்கேயா சொல்லுங்க. நெருப்பு ஆளுமைத்தன்மை உடையது, வேகம் உடையது, வீரியம் உடையது, மற்றவர்களை கட்டுப்படுத்தக்கூடியது நெருப்பு. அப்ப நெருப்பு கோள்களின் சாரத்தில் ஒரு கோள் நிற்கும் போது நெருப்பு என்பது ஆளுமைத்தன்மையை வெளிப்படுத்தும், வேகத்தை வெளிப்படுத்தும், வீரியத்தை வெளிப்படுத்தும், முரட்டுத்தனத்தை வெளிப்படுத்தும். யாருக்கும் கட்டுப்படாத குணம் இந்த நெருப்புக்கு உண்டு, பணிந்து போகும் குணம் இந்த நெருப்புக்கு கிடையாது. அப்போ நெருப்புக்கு பணிந்து போகும் குணம் இல்லாத பொழுது எப்படி விட்டு கொடுத்து போய் 2 பேர் வாழ்வாங்க? இந்த பெண்ணும் விட்டு கொடுக்க மாட்டாள், இந்த ஆணும் விட்டு கொடுக்க மாட்டான். 6, 8, 12 ஒரு பக்கம் வச்சிங்க, அது ஒரு பக்கம் தான். அது மனசுக்குள்ள இருக்கு. இங்க யாரின் குணம், இந்த குணம்தான் அவனை இயக்க போகிறது, குணம்தான் பிரதானமாக இங்கே வெளிப்படுத்த வேண்டும். இதுதான் யதார்த்தம். சரி, இங்க பாருங்க, இங்கே குரு செவ்வாய் குரு சார்ந்து இருக்கான். நல்லா கவனிங்க. கேது எங்க இருக்கான்? ராகு சார்ந்து இருக்கான். நல்லா கவனிங்க. இங்கே சுக்கிரன் வீடு, இது காத்து. இதுங்க பாருங்க, நெருப்பு தன்மை வேறு, நீர்த்தன்மை வேறு, மண் தன்மை குணம் வேறு, காத்து தன்மை குணம் வேறு. நெருப்பு தன்மை ஒவ்வொன்றா விளக்குறேன். இங்க சுகர் நாடி அது அல்ல. இவர் சொல்வது, அதாவது சுகர் நாடி என்று சொல்லி மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். சுகர் நாடி அல்ல, இது பாரம்பரியத்திலிருந்து வந்ததுதான். இது பாரம்பரியம் தான் சொல்வதை சுகர் நாடி என்ற பெயரில் ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். தான் இப்ப நான் அந்த பதிவு போடுறேன். இங்க இந்த அஷ்டமாதிபதியோட சேர்ந்தான், 6 குடையவனோட சேர்ந்தான், 12 குடையவனோட சேர்ந்தாங்கிறதுலாம் அப்புறம் வச்சுக்குவோம். என்ன குணத்தை வெளிப்படுத்தக்கூடிய பெண்ணாக இருக்காங்க? இதுதான் இங்க பிரச்சனை. இங்க பாருங்க, இங்கே புதன் உத்திராடத்தில் நிற்கிறான். நல்லா கவனிங்க, புதனும் சுக்கிரனும் உத்திராடத்தில் நிற்கிறான். அப்ப சூரியனின் குணம் என்ன? தலைமை, ஆளுமை, நிர்வாகம், மற்றவர்களை கட்டளையிடுவது, மற்றவர்களை பணிந்து போக செய்வது, யாருக்கும் கட்டுப்படாத குணம். இந்த லக்னாதிபதிக்கும் 2ஆம் அதிபதிக்கும் இந்த குடும்பாதிபதிக்கும் அந்த சூரியன் சாரத்தில் இருக்கும்போது கட்டுப்படுவாளா? ஆடவனுக்கோ மற்றவருக்கோ கட்டுப்படுவாளா? அந்த பெண் பணிந்து போகும் குணம் இந்த பெண்ணுக்கு வருமா? எதுவுமே வராத இந்த பெண் யாரோட வாழ போறா? அப்ப இந்த பெண் சொல்வதை ஆடவன் கேட்க வேண்டும். நில்லுனா நிக்கணும், உட்காருனா உட்காரணும். அப்படின்னு தான் இந்த பெண் குடும்பம் நடத்துவான். இந்த பெண் கை நீட்டி பேசுவதை மற்றவர் இந்த பெண்ணை கை நீட்டி பேசுவதை இந்த பெண் விரும்புவாளா? இந்த பெண்ணை ஆளுமை செலுத்துவதை ஒரு ஆடவனோ மற்றவர்கள் ஆளுமை செலுத்துவதை இந்த பெண் விரும்புவாளா? இதை நம்ம யாருமே சிந்திக்கிறது கிடையாது. 6, 8, 12 இல்லாத நாங்க இல்லைன்னு சொல்லலையா, அது இல்லைன்னு சொல்லல. 6, 8, 12 சேர்ந்தா இதாவது, இது சேர்ந்தா இதாவது, இது என்ன ஜோதிடமாயாது? இதுல நாங்க பாரம்பரியமா எப்போ சொல்லிட்டோம், சுகர் நாடிங்கிற பேர்ல ஏமாத்திட்டு உட்காந்துருக்கீங்க. இது சுகர் நாடி அல்ல, இது பாரம்பரியமாக வரக்கூடிய ஜோதிடம். பாரம்பரியம் தான் என்றைக்கும் சிறந்தது. பாரம்பரியத்தில் நீங்க எல்லாம் சொல்லிட்டு நீங்க என்ன சுகர் நாடின் புதுசா ஏமாத்துறீங்க? அது அல்ல, இது சுகர் நாடி விதி அல்ல. எந்த நட்சத்திரத்தில் அந்த கோள் உட்கார்ந்திருக்கிறதோ அந்த கோளின் குணம், அந்த நட்சத்திரத்தின் குணம், அந்த ராசியின் குணம் அனைத்தும் வெளிப்படுத்துங்கிறது புரிஞ்சுக்கிங்க. இது மகர ராசி, மண் ராசி. மண் என்பது நிலைத்த தன்மை உடையது, நிலைத்த தன்மை. இதுதான் உண்மை. ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு குணம் இருக்கிறது, அதன் மேல் கவனிங்க. சப்தரிஷி நாடியும் கிடையாது, சுகர் நாடியும் கிடையாது. இதெல்லாம் சப்தரிஷி நாடியில் சொல்லி உங்களை ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. சப்தரிஷி நாடின்னு வச்சுக்கிங்க, சுகர் நாடின்னு வச்சுக்கிங்க. இது சுகர் நாடியும் கிடையாது, சப்தரிஷி நாடியும் கிடையாது.
பாவாதிபதி ஒவ்வொரு வந்து பாவங்களை கோள்கள் இயக்குது நாங்கள் எப்பயோ சொல்லிட்டோம். இதற்கு கவனிச்சு புரிஞ்சுங்க, இதை ஏமாறாதீங்க. கோள்களின் குணமும் ராசிகளின் குணமும் பாவகங்களின் குணமும் கோள்கள் என்ற நட்சத்திரத்தை அதிபதியின் குணம் தான் ஒரு மனிதனை தீர்மானிக்கிறது. குணமே பிரதானப்படுத்தப்படுகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள், தெரிந்து கொள்ளுங்கள், அறிந்து கொள்ளுங்கள். மக்களே ஏமாறாதீர்கள், நம்பிக்கையை இழக்காதீர்கள். இந்த மாதிரி ஒன்றை நாள் ஜோதிடர்களிடம் சென்று ஏமாறாதீர்கள். இது யாராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு இதை நீங்க சொல்ல வேண்டிய கடமை எனக்கு. ஜோதிடம் என்பது குணங்களை பிரதிபலிக்கிறது. குணங்களையும் அவன் தலையெழுத்தையும் நாங்கள் சொல்கிறோம். எப்படிப்பட்ட குணங்கள், நல்ல குணங்களா தீய குணங்களா, நல்லவனோடு தீயவன் இருக்கிறானா தீயவனோடு நல்லவன் இருக்கிறானா, அந்த குணங்கள் எந்த பாவத்தின் அடிப்படையில் வெளிப்படுத்துகிறது, எந்த ராசியின் அடிப்படையில் வெளிப்படுத்துகிறது, எந்த கோள்கள் அடிப்படையில் வெளிப்படுத்துகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இது பாரம்பரியத்திலிருந்து வருகிறது. இது சப்தரிசி நாடியம் அல்ல, சுகர் நாடியம் அல்ல. நாடி என்பது காரகத்துவத்தை பலன் சொல்வதே. புதுசா இவங்க சொல்லி உங்களை ஏமாத்துறாங்கிறது முடிவு பண்ணிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோ அனைவருக்கும் சென்று சேருங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளர்க.